புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். இன்னைக்கு குழந்தை கடத்தல் விவகாரங்கள் நாடு தழுவிய விவகாரமாக இருந்து வரக்கூடிய நிலைமையில வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கார்ல ஹெல்மெட் போட்டபடி வந்த மர்ம நபர்கள் பட்டப்பகல்ல வீட்டுக்குள்ள புகுந்து தந்தையின் கண்களில் மிளகாய் பொடியை தூவிட்டு 4 வயது சிறுவனை கடத்தி சென்ற அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காமாட்சியம்மன் பேட்டை பகுதியைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் வேணு. இவர் கடந்த புதன்கிழமை அன்று மதியம் தன்னுடைய 4 வயது மகனை குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து வீட்டிற்குள் உள்ளே நுழைந்த அடுத்த நொடியே வேணுவின் வீட்டிற்கு வெளியே காத்திருந்த கர்நாடக பதிவு எண் கொண்ட வெள்ளை நிற காரில் இருந்து இறங்கிய ஹெல்மெட் அணிந்த நபர் ஒருவர் திடீரென வேணுவின் வீட்டிற்குள் புகுந்து வேணுவின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவியுள்ளார். இந்த திடீர் மிளகாய் பொடி தாக்குதலால் வேணு நிலைகுலைந்த அந்த நொடிப்பொழுதை பயன்படுத்தி கொண்ட ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் சிறுவன் யோகேஷை தூக்கி கொண்டு வெளியில் தயாராக காத்திருந்த வெள்ளை நிற காரில் ஏறியுள்ளார். இதற்கிடையில் தன்னிடமிருந்து மகன் தூக்கிச் செல்லப்படுவதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன வேணு அந்த மர்ம நபரிடமிருந்து மகனை காப்பாற்ற எவ்வளவோ போராடிய நிலையிலும் தந்தை வேணுவை கீழே தள்ளிவிட்டு அந்த கார் குழந்தையுடன் அங்கிருந்து புயல் வேகத்தில் சென்று மறைந்தது. கண்ணெதிரிலேயே தன்னுடைய மகனை மர்ம நபர்கள் தூக்கிச் செல்வதை கண்டு செய்வதறியாமல் பரிதவித்து போன தந்தை வேணு உடனடியாக இது குறித்து குடியாத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து உள்ளார். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு மின்னல் வேகத்தில் விரைந்து வந்த போலீசார் வேணுவின் வீட்டின் அருகே பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். பின்னர் இந்த தகவல் உடனடியாக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகனன் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குழந்தையை கடத்தியவர்களை பிடிக்க 7 தனிப்படைகளை அமைத்து முக்கிய சாலைகள், சுங்கச்சாவடிகள் என வேலூர் மாவட்டம் முழுவதும் போலீசார் முழு வீச்சில் உஷார்படுத்தப்பட்டனர். மேலும் சிறுவனின் தந்தை மற்றும் உறவினர்களை பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்திற்கு வரவழைத்த போலீசார் அவர்களின் செல்போன்களுக்கு வரும் அழைப்புகளை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இதற்கிடையில் சிறுவன் கடத்தப்பட்டு சுமார் 2 மணி நேரமாகி இருந்த நிலையில் சிறுவன் மாதனூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் இருப்பதாகவும் சாலை ஓரம் அழுது கொண்டிருந்த சிறுவனை அப்பகுதியினர் மீட்டு வைத்திருப்பதாகவும் பெற்றோருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தகவலின் அடிப்படையில் சிறுவனின் பெற்றோருடன் மாதனூர் விரைந்த போலீசார் பாதுகாத்து வைத்திருந்த பொதுமக்களிடம் இருந்து சிறுவன் யோகேஷை மீட்டு பள்ளிக்கொண்ட காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அதே நேரத்தில் கடத்தப்பட்ட சிறுவன் 2 மணி நேரத்தில் மீட்கப்பட்ட தகவல் சிறுவனை கடத்தப்பட்டதால் சோகத்தில் மூழ்கிய அனைவரையும் நிம்மதியில் ஆழ்த்தியது. ஆனாலும் கடத்தியவர்கள் யார், என்ன காரணம் என்பது குறித்து தெரியாத நிலையில் போலீசார் தொடர்ந்து கடத்தல் நபர்கள் குறித்து தீவிர விசாரணையை தொடர்ந்தனர். அதில் முதற்கட்டமாக சிசிடிவியில் பதிவாகியிருந்த காரின் எண்ணை சோதித்ததில் அது போலியான எண் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் கடத்தியவர்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடர்ந்து வந்தனர். 5 இன்ஸ்பெக்டர், 2-3 எஸ்ஐ டீம், கிட்டத்தட்ட 7-8 டீம் நம்ம போட்டிருந்தோம். நிறைய இடங்கள்ல இதை தவிர ஸ்பெஷல் டீமை தவிர மற்ற மாவட்டங்கள்ல திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஏன்னா கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னால கிருஷ்ணகிரி அந்த பகுதிக்கு அலர்ட் பண்ணியிருந்தோம். அதே போல காஞ்சிபுரம் மாவட்டம், பக்கத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்திலுமே நம்ம அலர்ட் பண்ணியிருந்தோம். எல்லா மாவட்டத்தில் இருக்கிற போலீஸும் அந்த டோல் பிளாசா அண்ட் இம்பார்ட்டன்ட் ரூட் எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி அந்த பெங்களூருக்கு நம்ம அலர்ட் பண்ணதுனால போலீஸ் விசிபிலிட்டி நிறைய இருந்தது.
அதனால நமக்கு குழந்தைய பத்திரமா மீட்க முடியுது. குழந்தைய ஒரு இடத்துல பர்டிகுலர் ஒரு பிளேஸ்ல இறக்கி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாம் போய் உடனடியாக மீட்க முடியுது. தொடர்ந்து இந்த வண்டி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மற்ற கிடைச்சிருக்கிற அடிப்படை தகவல்கள் அடிப்படையில் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை கண்டறிவதில் காவல்துறை தொடர்ந்து அந்த அடிப்படையில் செயல்படும். அதை விரைவில் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் நாம் மேற்கொள்கிறோம். இந்நிலையில் வழக்கம் போலவே விசாரணையில் ஒரு பகுதியாக சிறுவன் கிடைத்து விட்டதாக முதலில் தகவல் தெரிவித்த நபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். ஆனால் அவரோ போலீசார் கேட்கும் கேள்விகளுக்கு முன்னுக்கும் பின் முரணாகவே பதிலளித்து உள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபர் குறித்து விசாரித்ததில் அவர் கடத்தப்பட்ட சிறுவன் யோகேஷ் வீட்டின் அருகே வசித்து வரும் நபர் பாலாஜி என்பதும் தெரிய வந்தது. பெற்ற தந்தையின் கண்ணுக்கு முன்னாடியே கடத்தப்பட்ட சிறுவனை போலீசார் மாதனூர்ல மீட்ட சம்பவத்தை தொடர்ந்து போலீசாரின் விசாரணை வளையத்துக்குள் வந்த நபர் யார், கடத்தின நபர்கள் எப்படி சிக்கினாங்க, சிறுவனை ஏன் கடத்தினாங்க அப்படிங்கிறதோட குடியாத்தம் பக்கத்தில் நிலத்தகராறுல பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் போலீஸ்ன்னு சொல்லி விவசாயியை கடத்திய பரபரப்பான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். விசாரணையில் ஒரு பகுதியாக சிறுவன் கிடைத்து விட்டதாக முதலில் தகவல் தெரிவித்த நபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். ஆனால் அவரோ போலீசார் கேட்கும் கேள்விகளுக்கு முன்னுக்கும் பின் முரணாகவே பதிலளித்து உள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபர் குறித்து விசாரித்ததில் அவர் கடத்தப்பட்ட சிறுவன் யோகேஷ் வீட்டின் அருகே வசித்து வரும் நபர் பாலாஜி என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து பாலாஜியை ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் சிறுவனை காரில் கடத்தியது பாலாஜிதான் என்று திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது. மேலும் சிறுவனை கடத்தியது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கடத்தப்பட்ட சிறுவனின் தந்தையுடன் ஏற்பட்ட முன் விரோதத்திற்கு பழிவாங்கவும் தனக்கிருந்த பல லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை தீர்க்கும் விதமாகவும் சிறுவனை கடத்தி மிரட்டி பணம் பறிக்க திட்டம் தீட்டியுள்ளார். இதற்காக நண்பன் விக்னேஷிடம் பாலாஜி உதவி கேட்டு உள்ளார். இந்நிலையில் பாலாஜியின் காரில் போலியாக கர்நாடக பதிவு எண்ணை ஒட்டி திட்டமிட்டு தந்தை வேணுவின் மீது மிளகாய் பொடியை தூவி சிறுவனை கடத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தப்பி ஓடிய விக்கியை அவரது செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் பின்தொடர்ந்ததில் அவர் ஒசூரை அடுத்த கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி பகுதியில் சென்று கொண்டிருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அத்திப்பள்ளி சுங்கச்சாவடியில் விக்கியை சுற்றி வளைத்த போலீசார் விக்னேஷை கைது செய்து காரையும் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த நிலையில் பணத்திற்காக 4 வயது சிறுவனை வீடு புகுந்து கடத்திய சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. குடியாத்தம் பக்கத்தில் நிலத்தகராறுல பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில போலீஸ்னு சொல்லி விவசாயி தனசேகர 5 பேர் கொண்ட கும்பல் கடத்திட்டு போன பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். குடியாத்தம் பகுதியில் சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள்ளாகவே அதே குடியாத்தம் அடுத்த ஓலக்காசி பகுதியில் விவசாயி தனசேகர் என்பவர் கடத்தப்பட்ட சம்பவம் மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குடியாத்தம் ஓலக்காசி பகுதியைச் சேர்ந்த விவசாயி தனசேகருக்கும் லத்தேரி பகுதியைச் சேர்ந்த கஷ்மா என்பவருக்கும் இடையில் ஏற்கனவே நிலம் தொடர்பாக பண பிரச்சனை இருந்து வந்த நிலையில் இது குறித்து லத்தேரி காவல் நிலையத்தில் இரு தரப்பினரும் புகார் அளித்து விசாரணை நடந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை அன்று காலை சுமார் 5 மணி அளவில் விவசாயி தனசேகர் வீட்டுக்கு வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் தங்களை லத்தேரி போலீசார் என்று கூறி விசாரிக்க வேண்டும் என கூறிவிட்டு தனசேகரை அழைத்து சென்று உள்ளனர். மேலும் தனசேகரின் தம்பி லோகநாதன் என்பவருக்கும் போன் செய்து மர்ம நபர்கள் கேவி குப்பம் அருகே வரும்படி கூறியுள்ளனர். அதே நேரத்தில் தனசேகரின் மனைவி பவித்ரா தன் கணவரை 5 பேர் கொண்ட கும்பல் காவல்துறையினர் என கூறி காரில் கடத்திச் சென்றதாக குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார்.
பிஸ்கட் கடத்துறான், கஞ்சா கடத்துறான், போய் நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க என்ன கடத்திட்டு வரீங்க? அவர் பண்ணவரை அவரை போய் வெடிகால் நான் கூப்பிட கூடாதா? நீங்க யாரு? நீங்க என்ன போலீஸா? நீங்க போலீஸா? அப்பனாச்சும் வெடிகால் போய் கூப்பிடுறதுனா யோகிமானவனுக்கு பகல் இருட்டுல என்ன வேலை? நேத்தெல்லாம் யோகிமா இருந்தார் அவர். நான் கேட்கிறேன். பணம் வந்து கேக்குறாரு. ஆமா, நோட்டீஸ் அனுப்பிச்சா கேட்கதான். அந்த சொத்து அனுப்பு. வாங்கிட்டு போன துட்டு என்ன வாங்கி பண்ணாங்க? என்ன வாங்கி பண்ணாங்க? அந்த அம்மாவை கேளாரு. சரி, நான் வாங்கி பண்ணா டேக்ஸ் வந்து சொல்ல வேண்டியதானே? இல்ல டேக்ஸ் சொல்லிட்டு இப்ப நீங்க யாரு? நீங்க தனி டேக்ஸ்னா? எங்க அண்ணனுக்கு இல்ல நீங்க தனி டேக்ஸ் வச்சு நடத்தல. நாங்க வந்து நீங்க தனி டேக்ஸ் வச்சா லக்காரி போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி வெடிகால் 4 மணிக்கு லத்தேரி ஸ்டேஷன்ல வரல. லத்தேரிக்கு போலாம். நாங்க சொல்ல கூட இல்ல. வாயே திறக்கல. வெடிகால் 4 மணிக்கு என்ன நேரம் உட்காந்துக்கிறோம். 4 மணி எல்லாம் இல்ல. நான் கேட்கறதுனா யோகினுக்கு நைட்ல என்ன வேலை? 5:45 5:45 தாங்க. 7 மணிக்கு தாவா? 7 மணிக்கு போயிடுறாரு. என்ன திரட்டினா யோகி மனுவ அங்கதான் வரும். 5 மணிக்கு வரும்போது இல்ல. 5 மணிக்கு வரும்போது இல்லன்னா நீங்க கூலிப்படி வச்சு கடத்துவீங்க. என்னத்தை கட்டுறாங்க? என்ன பண்ணிட்டாங்களா? எதனா பண்ணணும்ன்றீங்களா? இல்ல எதனா பண்ணணும்ன்றீங்களா? அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அதிரடியாக தனசேகரை மீட்டு கடத்தலில் ஈடுபட்ட குடியாத்தம் செட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாபு, விநாயகம், தமிழ்ச்செல்வன் மற்றும் லத்தேரி பகுதியைச் சேர்ந்த ரவி மற்றும் கஷ்மாவின் கணவர் தேவேந்திரன் ஆகிய 5 பேரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடம் தனசேகரை கடத்தியது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தால் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்றைய சூழ்நிலையில குழந்தை கடத்தல் விவகாரம் அப்படிங்கிறது நாடு தழுவிய அளவில் பூதாகரமாக உருவெடுத்து வரக்கூடிய நிலைமையில அதை தடுக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்து வந்தாலும் கூட இன்னமும் இந்த குழந்தை கடத்தல்ங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இதுக்கு முடிவு கட்டும் விதமாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் விசாரணை நடத்தவும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கண்காணிப்பில் தனி இணையதளம் ஒன்று மத்திய அரசு உருவாக்கணும் அப்படிங்கிறதோட ஒவ்வொரு மாநிலத்திலையும் இணையதளத்தை நிர்வகிக்க ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டுக்கிறாங்க. இதனால கடத்தப்பட்ட மற்றும் காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடும் அப்படிங்கிறதோட குழந்தை கடத்தல் சம்பவங்களும் தடுக்கப்படும். மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.